we are discuss about future perfect continuous tense. எதிர்கால முற்றுப்பெற்ற தொடர்ச்சி வாக்கியம் அல்லது முற்றுப்பெற்ற தொடர் எதிர்காலம்னு சொல்லலாம். சரியா? இப்போ பாருங்கள், இதுக்கான டைம்லைனு. ஒரு விஷயம் பாஸ்ட் டென்ஸ்லேயோ அல்லது ப்ரெசன்ட் டென்ஸ்லேயோ ஸ்டார்ட் ஆகி தொடர்ந்து நடந்துகிட்டே வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு என்ன ஆயிருக்கும், கம்ப்ளீட் ஆகிட்ருக்கும். சரியா? இப்போது இந்த ஜனவரி மாதம் 2025 2026 வந்ததுன்னா நான் இந்த கம்பெனியில் 5 வருஷம் வந்து எனக்கு என்ன ஆகிருக்கும், 5 வருஷமாக வேலை செஞ்சுட்டே வருவேன். அப்போ வந்து இவன் 4 வருஷமாக தான் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், வேலை செஞ்சுட்டு வரேன். அடுத்த வருஷம் வந்தால் தான் எனக்கு வந்து 5 வருஷமாக வருது. அப்போது நான் 5 வருடங்களாக வேலை செய்து கொண்டே வருவேன். சரியா? வேலை செய்து கொண்டே வருவேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு அது கம்ப்ளீட் ஆகிட்ருக்கும், முடிஞ்சு போயிடும். சரியா? இப்போ பாருங்கள், இதுக்கான எக்ஸாம்பிள். ஐ வில் ஹாவ் பீன் பிளேயிங். நான் விளையாடிக்கொண்டே இருப்பேன். வி வில் ஹாவ் பீன் பிளேயிங். நாங்கள் விளையாடிக்கொண்டே இருப்போம். இங்கேயும் விளையாடி ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் நம்ம விளையாட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய்ட்டு விளையாடிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு முடிவடைஞ்சிரும். ஓகேவா? யூ வில் ஹாவ் பீன் பிளேயிங். நீ விளையாடிக்கொண்டே இருப்பாய் அல்லது நீங்கள் விளையாடிக்கொண்டே இருப்பீர்கள். தே வில் ஹாவ் பீன் பிளேயிங். அவர்கள் விளையாடிக்கொண்டே இருப்பார்கள். ஹீ வில் ஹாவ் பீன் பிளேயிங். அவன் விளையாடிக்கொண்டே இருப்பான். ஷீ வில் ஹாவ் பீன் பிளேயிங். அவள் விளையாடிக்கொண்டே இருப்பாள். இட் வில் ஹாவ் பீன் பிளேயிங். அது விளையாடிக்கொண்டே இருக்கும். நேம்ஸில் பிரியா வில் ஹாவ் பீன் பிளேயிங். பிரியா விளையாடிக்கொண்டே இருப்பாள். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நான் போயின்னு இருப்பேன், போவேன், செய்வேன் அப்படின்றது வரும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து நான் வேலை செஞ்சு கொண்டே வருவேன், நான் எழுதிக்கொண்டே, நான் 5 மாதங்களாக, வருடமாக, வாரங்கள், நாட்கள், மாதங்கள் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். சீக்கிரமாக குறுகிய காலத்தில் முடிஞ்சிடற மாதிரி இருந்தால் நான் இப்போ போவேன், அந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ரொம்ப நாளைக்கு நான் 10 வருஷமாக நான் இதுக்கு போயிட்டே இருக்கேன், ஜிம்முக்கு போயிட்டே இருக்கேன், 5 வருஷமாக நான் போய்கொண்டே இருக்கிறேன், அந்த மாதிரி இனிமேலும் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். இங்கே பாருங்கள், நான் இங்கே 5 வருடமாக வேலை செய்து கொண்டே வருவேன். அப்போ வந்து 5 வருஷமாக அவன் என்ன பண்ணுறான், வேலை செஞ்சிட்டே வருவான். அப்போ வந்து இன்னும் முடியல, அது ஃப்யூச்சரில் தான் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு இன்னமும் அவன் வேலை செஞ்சிட்டே தான் வருவான். அப்போது என்ன சொல்லணும், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஐ போடுங்க நானுக்கு. நெக்ஸ்ட்டு ஹெல்பிங் வேர்ட் வில் ஹாவ் பீன். இங்கே என்ன வருது, வேர்பு வேலை செய்து கொண்டே வருவான். அப்போது வேலைக்கு என்னது, ஒர்க்கு கூட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங். ஹியர்னா இங்கே. சரியா? எங்கே வேலை செஞ்சுன்னு வரான், இங்கே. ஹியர், தேர்னா அங்கே. சரியா? ஹியர்னா இங்கே. ஹியர் ஃபார் 5 years. ஓகே, 5 வருடமாக. ஃபார் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஃபார் சின்ஸ்லாம் நிறைய வீடியோஸில் பாருங்கள். அவன் எனக்காக 3 மணி நேரமாக காத்து கொண்டிருப்பான். அவனுக்கு he will have been waiting for me for 3 hours. இங்கே பாருங்கள், 2 ஃபார் வருது. எனக்காக அப்படின்னும் போது அந்த எனக்காக காத்து கொண்டிருப்பான், இந்த இந்த ஃபாரு. எத்தனை, 3 மணி நேரமாக அப்படின்றதுக்காக ஃபார் 3 hours. ஓகேவா? அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அடுத்த வருடமானால் அவள் சென்னையில் 5 வருடமாக வசித்து கொண்டே இருப்பாள். அப்போ இந்த வருஷத்தோடு அவளுக்கு 4 வருஷம்தான் வருது. அடுத்த வருஷம் வந்தால் தான் அவளுக்கு வந்து 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரியா? அப்போ 5 வருஷமாக அவள் என்ன பண்ணிட்டா, அங்கே வசித்து கொண்டே தான் இருந்துகிட்டே தான் இருக்கா. அப்போ என்ன சொல்கிறாங்க, பை நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருடமானால், பை நெக்ஸ்ட் இயர் அவளுக்கு ஷீ
நெக்ஸ்ட்டு வில் ஹாவ் பின். நெக்ஸ்ட் என்ன வேர்ப் என்ன வருதுன்னு பாருங்கள். வசித்து கொண்டே இருப்பாள் லிவிங். எங்கே வசித்து கொண்டிருப்பாள்? சென்னையில். இன் சென்னை. எத்தனை வருஷம்? ஃபார் 5 வருடமாக. ஃபார் 5 years. பை நெக்ஸ்ட் இயர் ஷி வில் ஹாவ் பின் லிவிங் இன் சென்னை ஃபார் 5 years. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ராமு இந்த கல்லூரியில் 5 வருடமாக படித்து கொண்டிருப்பான். ராமு will have been studying in the college for 5 years. அவர்கள் 2 நாட்களாக பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். they will have been பயணம்க்கு traveling for 2 days. நாங்கள் 2 மணி நேரமாக எழுதிக்கொண்டே இருப்போம். we will have been writing for 2 hours. இப்போ பாருங்கள், பை எங்கே சேர்க்கணுன்றது சொல்கிறேன். நெக்ஸ்ட் இயரு, நெக்ஸ்ட் மந்த்து, மார்ச், ஜான்வரி, பை நெக்ஸ்ட் அடுத்தது பை பிப்ரவரின்னு சொல்லும்போது பைன்னு சேர்க்கணும். சரியா? இந்த ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா காலம், டியூரேஷன், குறிப்பிட்ட நேரத்தை பற்றி சொல்லும்போது ஃபார் 10 days, இந்த 1 மாதமாக, 5 மணி நேரமாக, 2 வருடமாக அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட நேரத்தை மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஃபார் யூஸ் பண்ணோம். பை வந்து அடுத்த வருடம், அடுத்த மாதம் அந்த மாதிரி சொல்லும்போது பை யூஸ் பண்ணோம். இது குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணுறது போது ஃபார் யூஸ் பண்ணோம். மற்றபடி அடுத்த அப்படின்னு சொல்லும்போது வீக்ஸோ, டேஸோ, வீக்ஸ், மந்த்தோ அந்த மாதிரி சொல்லும்போது பை யூஸ் பண்ணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், அடுத்த மாதமானால் அப்போ என்ன யூஸ் பண்ணோன்னா பை யூஸ் பண்ணும். அடுத்த மாதமானால் நான் 2 வருடமாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வருவேன். அடுத்த மாதம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நான் 2 வருஷமாக ஆங்கிலம் கற்றுன்னு வரேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 2 years. ஓகேவா? அடுத்த வருடமானால் நீங்கள் 10 வருடமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்பீர்கள். அடுத்த வருடமானால் பை நெக்ஸ்ட் இயர் நீங்களுக்கு யூ வில் ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 10 years. இது பாருங்கள் ஹோம்ஒர்க். நான் அவனுடன் 2 மணி நேரமாக பேசிக்கொண்டே இருப்பேன். என்ன வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னையோட 10th கிளாஸஸ்லாம் முடிஞ்சது. இப்போ மொத்தம் 12 tenses கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.